பிறந்து 5 நாளான பச்சிளங்குழந்தைய வித்துட்டு பாவமாக காவல் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பெண்மணி 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தங்க குழந்தை. இந்த குழந்தை எப்படி உன் கையில வந்துச்சு, யார்கிட்ட இருந்து வாங்கின அப்படின்னு தீவிர விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினர். சிதம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய சொக்கநாதன்பேட்டை கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க வீட்டுல பிறந்து 5 நாளான ஒரு குழந்தை இருந்திருக்கு. சந்தேகப்பட்ட அக்கம் பக்கத்தினர் கடலூர்ல இருக்கக்கூடிய சைல்ட் லைன் அமைப்புக்கு புகார் கொடுத்திருக்காங்களாமா. அதை தொடர்ந்து விசாரிச்சதுல அந்த குழந்தைய 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பெண்ணுடைய உறவினர் தான் வாங்கி கொடுத்ததா சொல்லப்படுது. இது தொடர்ந்து குழந்தையை மீட்ட மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழுவினர் அந்த குழந்தைய கடலூருக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சிதம்பரம் தாலுகா காவல் நிலையத்திலயுமே புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பெயர்ல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் தொடங்கியிருக்காங்க. இந்த விசாரணையில குழந்தையை விற்ற கடலூர் மாவட்ட வடலூர் புதுத்தெருவை சேர்ந்த சத்யபிரியா அப்படின்றவங்கள போலீசார் கைது செஞ்சிருக்காங்களாமா. அவங்க வீட்டுல இருந்து பல்வேறு மாத்திரைகள், ஊசிகள், இந்த மாதிரி பல விஷயங்களை போலீசார் பறிமுதல் செஞ்சதா சொல்லப்படுது. சத்யபிரியா தவறான முறையில கிடைக்கக்கூடிய குழந்தைகளை இந்த மாதிரி விற்பனை செய்யறதாகவும், அதை தொடர்ந்து இந்த குழந்தையையும் சொக்கநாதன்பேட்டை கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் சிதம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்களாம். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.